அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அபஸ. முகம் சுளித்தார், நிராகரிக்க நியாயமில்லை. அத்தியாயத்தின் பின்னணி. சூரா அபஸ ஜுஸு அம்மவின் 3வது அத்தியாயமாகும். முதல் 2 அத்தியாயங்களைப் போன்றே இந்த சூரா மறுமை நாள் என்ற கருத்தை விவரிக்கிறது. அதன் ஆரம்ப வசனங்கள் ஒரு நிகழ்வை பின்னணியாக கொண்டுள்ளமையை நன்கு அவதானிக்க முடிகிறது. அந்நிகழ்வின் விளக்கத் தொடரிலேயே மறுமை நாள் என்ற தலைப்பை நோக்கி சூரா நகர்கிறது. சூராவின் போக்கை சரியாக புரிந்து கொள்ள அந்நிகழ்வை விளக்கமாக நோக்குவது அவசியம். கீழே அது சம்பந்தமான அறிவிப்புகள் தரப்படுகின்றன. ஆஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அபஸ வத்தவல்லா குருடரான இப்னு உம்மி மக்தூம் அவர்களோடு சம்பந்தப்பட்டு இறங்கியது. அவர் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வழிகாட்டுங்கள் என கூறலானார். அப்போது இறை தூதருடன் இணை வைத்து வணங்குவோரில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். இந்நிலையில் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புறக்கணித்துவிட்டு அப்பெரிய மனிதரை நோக்கி, நான் சொல்வதில் ஏதும் தவறிருப்பதை காண்கிறீரா என வினவினார். அவரும் இல்லை என சொல்லிக் கொண்டிருந்தார். இந்நிலையிலேயே இந்த சூரா இறங்கியது. ஆதாரம் சுனன் அல் திருமதி, கிதாப் தஃப்சீர் அல் குர்ஆன். இறங்கிய சந்தர்ப்பத்தை மேலும் நன்கு விளங்கிக் கொள்ள கீழ்வரும் இன்னொரு அறிவிப்பை தருகிறோம். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பா இப்னு ரபீஆ, அபூ ஜஹல், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்பவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது அவர்களிடம் குருடரான அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்தார். இவ்வாறு இது பற்றி வந்துள்ள பல அறிவிப்புகளை அவதானிக்கும் போது இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்கள் பலரோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் போதே இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார் என்பது தெளிவாகிறது. இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த குறைஷி தலைவர்களின் பெயர்களை அறிவிப்புகள் பலவாறு குறிப்பிட்டுள்ளன. ஏற்கனவே குறிப்பிட்டவர்களோடு உபை இப்னு ஹலஃப், சைபா இப்னு ரபீஆ, வலீத் இப்னு முகீரா போன்றவர்களும் குறிப்பிடப்படுகிறார்கள். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமூகத்தின் தலைமையோடு உட்கார்ந்து கலந்துரையாடில் ஈடுபடுகிறார்கள். இந்நிலையில் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு வருகிறார். இறை தூதரிடம் சில திருமறை வசனங்கள் பற்றி வினவுகிறார். எனக்கு வழிகாட்டுங்கள் என்கிறார். இந்த குறுக்கீடு இறை தூதருக்கு பொருத்தமாக தெரியவில்லை. அவர்கள் முகம் சுளித்தார்கள், புறக்கணித்து முகம் திருப்பிக் கொள்கிறார்கள். இதுவே இவ்வறிவிப்புகள் விளக்கும் கருத்து. தொடர்ந்து இந்நிகழ்வு சுற்றும் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரச்சார போக்கையும் புரிந்து கொள்வோம். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை மிகவும் கவனமாக திட்டமிட்டு மக்காவில் முன்வைத்தார்கள். முதலில் தனிநபர் தொடர்புகளூடாக பிரச்சாரம் இரகசியமாக செல்கிறது. பின்னர் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை பகிரங்க நிலைக்கு கொண்டு வந்த போது எடுத்த எடுப்பில் அது தீவிரமடையவில்லை. படிப்படியாக அது பகிரங்கமாகிறது. ஆரம்ப நிலையில் குறைசி தலைவர்கள் இறை தூதருடன் பேசி ஒரு சமரச நிலைக்கு வந்துவிடலாம் என்று நம்பினார்கள். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைசி பெரும் தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் அது மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என எதிர்பார்த்தார்கள். இப்படியான ஒரு பின்னணியிலேயே இந்த சூரா இறங்கியது. எனவே மிக ஆரம்ப கால சூறாக்களில் இது ஒன்று என்பது தெளிவாகிறது. அத்தோடு இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவியர் என்பது உறுதிப்படுத்தப்படும் போது இக்கருத்து மேலும் பலம் பெறுகிறது. சூரா விளக்கும் கருத்து. ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் மறுமை நாள் என்ற கருத்தையே இந்த சூரா விளக்குகிறது. எனினும் இந்த சூரா நேரடியாக அக்கருத்துக்கு வரவில்லை. இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரச்சார வாழ்வில் ஏற்கனவே விவரிக்கப்பட்ட நிகழ்வின் ஊடாக அத்தலைப்பை சூரா விளக்குகிறது. சூரா இந்நிகழ்வை விளக்கும் போது இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து உரையாடிய தலைமைகள் இறை தூதை ஏற்கும் மனநிலை கொண்டவர்கள் அல்லர். மாறாக தமக்கு அது தேவையில்லை என புறக்கணிப்பவர்கள் என்கிறது. இக்கருத்து தொடர்ச்சியில் இறைவேதத்தின் உயர்வையும் புனிதத்துவத்தையும் விளக்கி விரும்பியவர் அதன் மூலம் பயன்பெறலாம் என்கிறது. பின்னர் மனிதனின் இந்த புறக்கணிப்புக்கு, நிராகரிப்புக்கு எவ்வித நியாயம் இல்லை என்ற கருத்தை மனிதனின் தோற்றத்திலிருந்து இறுதி வரை எடுத்துக்காட்டி விவரிக்கிறது.
அடுத்து மனிதனுக்கான உணவுப் பொருள் பூமியில் உருவாகியமையை அவதானிக்குமாறு வேண்டுகிறது. அந்த அவதானம் வாழ்வு பற்றிய தெளிவுக்கு மனிதனை வரச் செய்யும் என்பது சூராவின் எதிர்பார்ப்பாகும். இறுதியில் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாத போது மஹ்ஷர் வெளியில் மனிதனின் நிலை எவ்வளவு மோசமாக அமையும் என்பதை காட்சியாக தருகிறது. வாழ்வின் உண்மையை புரிந்து கொண்டவனின் நல்ல நிலையையும் இவ்விறுதி பகுதியில் மிகவும் சுருக்கமாக தரப்படுகிறது. சூராவின் இப்போக்கை கருத்தில் கொண்டு அதனை கீழ்வருமாறு பிரித்து விளக்கலாம். 1. தாவா வாழ்வின் ஒரு நிகழ்வும் அதனையொட்டிய விளக்கமும். வசனங்கள் 1-10. 2. அல் குர்ஆனின் உயர்வு. வசனங்கள் 11-16. 3. மனிதனின் நிராகரிப்புக்கு நியாயமில்லை. 17-32. 4. மஹ்ஷர் வெளியின் காட்சி. வசனங்கள் 33-42. இனி சூராவை விரிவாக விளங்க முயல்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.